ஆர்சி ஸ்ப்ரவுல் அப்படின்னு ஒரு மிகவும் பிரபலியமான அண்மையான காலம் வரைக்கும், மேபி இயர் ஆர் டூ, ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு தான் மரித்தார். மேபி ஒரு வருஷங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. மிகவும் பழுத்த முதிர்ந்த ஒரு வேத பண்டிதர், வேதத்தில் மூழ்கியவர், நல்ல ஆராய்ச்சியாளர். அவர் சொல்கிறாரு, அதை நான் உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்கிறேன், பிற்பாடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிப்போம். I think the greatest weakness in the church today is that almost no one believes that God invests His power in the Bible. நான் நினைக்கிறேன் சபையினுடைய ஒரு பெரிதான பலவீனம் என்னவென்றால், இன்றைய காலத்து திருச்சபையினுடைய பலவீனம் என்னவென்றால், ஏறக்குறைய யாருமே தேவன் தம்முடைய வல்லமையை வேதாமத்திலே முதலீடு பண்ணியிருக்கிறார் என்பதை நம்ப மறுக்கிறார்கள். Everyone is looking for power in a program, in a technique, in anything and everything except where God has placed it, His word. தம்முடைய வார்த்தையிலே தான் அந்த வல்லமை தேவன் வைத்திருக்கிறார் என்கிற அந்த ஸ்தானத்தை, இடத்தை, அந்த நிலையை, அந்த காரியத்தை பார்க்க தவறி வேறு எல்லா இடத்துலையும் தங்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள். ஒரு நிகழ்ச்சி நிரலின் மூலமாக வல்லமை வந்துவிடாதா? ஒரு யுக்தியின் மூலமாக வந்துவிடாதா? ஏதாவது ஒரு விதத்தின் மூலமாக கர்த்தருடைய வல்லமை வந்துவிடாதா? தொட்டதெல்லாம் பொன்னாகுங்கிறது போல் எப்படியாவது தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுவிட முடியாதா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை ஓரம் கட்டிவிட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்க்குறார்கள், அங்கலாய்க்கிறார்கள் சொல்லி அவர் எழுதுகிறார். இப்போ நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிட்டு நம்முடைய ஆராய்ச்சியை தொடரப் போகிறோம். ரெண்டு தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். 14-15 வசனத்தை வாசிக்கிறேன். The book of 2 Timothy chapter 3 verses 14 and 15. நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ரெண்டு முக்கியமான பதங்களை அந்த 2 வசனத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனம் என்பது கற்க வேண்டிய ஒரு காரியம், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்னார் அன்னார் என்று குறித்தவர்கள் மூலமாக கற்பிக்கப்பட வேண்டிய காரியம், குறிப்பிட்டவர்கள் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், குறிப்பிட்டவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். கிருபையும் அவசியமும் நன்மையும் உண்டாகுமானால் சிறு வயதிலிருந்தே வேதத்தை கற்பது நல்லது. அதை நாம் சராசரியாக நீங்கள் கேள்வியாவது பட்டிருப்பீங்க, பார்த்துருக்கலன்னா. பிராமண குலத்தில் மாத்திரமல்ல, இந்த இஸ்லாமியர்களும் நாம் ரொம்ப வைராக்கியமாக சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறதை விட அவங்க வேதத்தை கற்றுக்கொள்ளும்படி காலங்காத்தால் அனுப்பிடுவாங்க. 6 மணிக்குள்ளே அந்த பாடம்லாம் முடிஞ்சிடும். 6 o'clock எல்லாம் இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ், அந்த வேதாம பள்ளி, அவங்களுடைய வேத புரோகிதர் பண்ணுற எல்லாம் முடிஞ்சிடும். 6 மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க பிள்ளைங்க. ஏறக்குறைய 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பேட்சாக ப்ராபப்ளி ரொம்ப காலமாக ஆண் பிள்ளைகள் மாத்திரம் தான் போயிட்டு இருந்தாங்க. சமீப காலத்தில் சில
பெண் பிள்ளைகளும் அந்த ஸ்லோகங்களெல்லாம் கற்றுக்கொள்ள அவர்களுக்கு என்ன தனியாக ஒரு பள்ளி நடத்துகிறாங்க. அது ஃபுல் ஸ்கேலில் நடத்துகிறாங்களா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இஸ்லாமியத்தில் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாருமே காலங்கத்தால் அந்த மதர்சாக்கு போகிறாங்க. அதுதான் அவங்களுடைய வேத பாட பள்ளி, அதுதான் அவங்களுடைய சண்டே ஸ்கூல். அங்கே அவர்கள் வேதத்தை ஓதும்படி they are taught to recite. அதுதான் அவங்களுடைய மூர்க்கத்தின், அவங்களுடைய வைராக்கியத்தின் வெற்றி. they are taught to spell God's word. அவங்க எது கடவுளோட வார்த்தை நம்புகிறாங்களோ, இந்த கிரந்தங்களையோ இல்லை அந்த இஸ்லாமியத்தினுடைய அந்த சுறாக்களையோ அவங்க உச்சரிக்கணும். they are compelled, they are taught. குறிப்பாக இஸ்லாமியத்தில் பார்க்கும்போது இப்போ எப்படி நம்ம காலேஜஸ்லாம் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப பிரபலியமான கல்லூரியாக்கும் ரொம்ப வசதிகள் உள்ள கல்லூரியாக்கும் ஏறக்குறைய எல்லா டிபார்ட்மெண்ட் உள்ள ஒரு கல்லூரியாக்கும் தன்னிறைவு பெற்ற நிகர்நிலை பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. செல்ஃப் சஃபிஷியன்ட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிலாம். அது மாதிரி அந்த இந்துக்களுடைய காரியத்தில் இருக்கிறது புத்த பிட்சுகள். அதை மறந்துட்டேன். புத்த பிட்சுகள் அவங்களுமே மார்னிங் 4 o'clock to 6 o'clock தினோண்டு வாண்டுகள்லாம் கொண்டு போய் விட்டுருவாங்க, விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் போய் பிக்கப் பண்ணுறதுக்கு தான் போவாங்க. அது வரைக்கும் தே ஆர் அண்டர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தோஸ் புத்த பிட்சுக்கள். இட் ஹேப்பன்ஸ் ஆல் இன் த ஃபாரஸ்ட், தூர கிழக்கு நாடுகளிலே, திபெத்தில், சைனாவில். சைனா புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இடத்துல, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இங்கெல்லாம் அந்த புத்த பிட்சுக்களுடைய பள்ளிகள் இருக்கின்றன. ஓகே, இட் இஸ் ஹேப்பனிங் ஆல்சோ அதர் பிளேசஸ். அவங்க எல்லாமே அவங்க எதை கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்களோ அதை பிள்ளைங்க உச்சரிக்கணும், முணுமுணுக்கக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டியது மயான அமைதியாக இருக்கும் கற்று தருவாங்க. பின் ட்ராப் சைலன்ஸ், மெடிடேஷனல் டெக்னிக்ஸ், தியானம், ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி விட, கவனம் சிதறாமல் இருக்க. இடியே விழுந்தாலும் பக்கத்தில், அப்படியே தொட பக்கத்துலேயே விழுந்தாலும், அவங்க தலையிலே விழுந்தாலும் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோதான் மேட்டர், அதுதான் உண்மை. தலையிலே விழுந்தாலும் ஐயோ மியோன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் பறக்கிறதில்ல. டூ ஆர் டை பிரின்சிபிள்ஸ். அதனால் அவங்க இந்த மார்க்க வெறி அந்த இளம் பிராயத்திலேருந்தே அவங்களுக்குள்ளே பற்றி எரியும். ரொம்ப ரேர். அவங்கள அந்த தாய்ப்பாலை விட்டு ஒரு பிள்ளையை பிரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை சாதாரணமாக. அதுபோல் அந்த மத வைராக்கியத்துலேருந்து அவங்கள பிரிக்கிறது கடவுளாக குறுக்கிட்டாதான். அந்த நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துலேருந்து அதெல்லாம் பொய், அதெல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் லொட்டு லொசுக்கு என்னத்தையோ சொல்லி ஒரு மாதிரி நம்ம பெரிய வானத்தில் குச்சி தூதல் போல் யோசிக்கிறோம். ஆனால் அதுதான் அவங்களுக்கு உயிர் நாடியாக அவங்க நினைக்கிறாங்க, உயிர் நாடியாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க எவ்வளோ கற்றுருக்காங்கங்கிறத அந்த குடும்பமே எவ்வளோ பக்தியாக இருக்க குடும்பமாக இருந்தால் அவங்க வீட்லேயும் அந்த காரியத்தை என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லணும். அப்போ தான் சாப்பாடு, அப்போ தான் படிப்பு, அப்போ தான் சலுகை. மல்லாக்கா படுத்து துப்புனா நம்ம மேலே தான் விழும். ஆனால் அதை மறுக்க முடியாதுல்ல. அப்படிலாம் உடனே உடம்பை சிலிப்பிட்டாலாம் ஒன்றுமே இல்லையே அப்படிலாம் சொல்ல முடியாது, வேஷம்லாம் போட முடியாது. கிறிஸ்தவத்தில் தான் இந்த ஒழுங்கினம் காலங்காலமாக அரங்கேறி கொண்டிருக்கு. கிறிஸ்தவத்திலையும் பக்தி வைராக்கியம் கொண்டவங்க இருக்காங்க. யூதர்கள், ஃபார் அன் எக்ஸாம்பிள், யூதர்கள் சிறு குழந்தைகள் they have to go to the Torah school. அந்த டூரில் பார்த்தேனே இஸ்ரேலில்,
காலங்கத்தால் படிச்சுங்க, அந்த ஸ்க்ரோல்ஸ் எடுத்துகிட்டு போங்க, புக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணுமோ அது மாதிரி அந்த பொடிசுங்கெலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போங்க. அங்கேயும் இந்த மாதிரி பள்ளிகள் இருக்குது. அப்புறம் அடிக்கடி இந்த இடத்தெல்லாம் சுற்றிட்டு எருசலேம் கொண்டு வருவாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த அழுகையின் மதிர் சோர்லேயும் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் எப்படி முட்டி முட்டி மோதி அழுகணும். யெகோவா பார்த்து, யாவே இறங்குங்க, எங்களுக்கு எங்கள் முற்பிதாக்கள் தேவனே எங்களுக்கு இறங்குங்க, நாங்கள் மீறுதலில் கட்டப்பட்டிருக்கிறோம், எங்கள் தேசத்துக்கு விடுதலை தாங்கன்னு பிள்ளைங்க அந்த பிராயத்திலேருந்தே சத்தமாக அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் அவங்க வந்து பாடி பாடி பழைய ஏற்பாடு அவங்க சொல்லணும். பாட்டு மெட்டில், பாட்டு வடிவத்தில் பொயட்ரிக்காக சொல்லணும், ப்ரோஸாக சொல்லணும், அழுகையோடு சொல்லணும், முட்டி முட்டி மோதணும். அவங்களும் அப்படியே அசையாமல் உட்காந்து மெடிடேட் பண்ணணும். They are all trained. எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்தது உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள். அவங்க அந்த அவங்க எதை வேதம் நம்புகிறாங்களோ அது பரிசுத்தமான எழுத்துக்கள் நம்புகிறாங்க. They consider it to be the most holiest writings. ஸ்ட்ரோக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கோடாக இருந்தாலும் சரி, கொக்கியாக இருந்தாலும் சரி, துணை எழுத்தாக இருந்தாலும் சரி, இட்ஸ் மோஸ்ட் ஹோலி அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த பயபக்தியோடு கூட அவங்களுக்குள்ள புகுத்துறாங்க. இஸ்லாமியத்தை பார்க்கும்போது அவங்க அதை அரபியில் கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப வசதியான மக்களாக்கும். உருதுவில் கற்றுக்கிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி. இப்போ எல்லாமே தான் அந்தந்த வெர்னாக்குலரில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. சொந்த மொழியில், அந்தந்த தேச மொழியில் மொழிபெயர்த்ததுனால தமிழ்லேயே குரான் இருக்குது. அதை அவங்க வந்து ரொம்ப பெருசாக மதிக்கிறது இல்லை. அதாவது குரானை மதிக்கிறதுலாம் இல்லை, அவங்க ரொம்ப வசதியானவங்கன்னு நினைக்கிறது. அது மாதிரிலாம் இருக்குது, அது நம்முடைய இஷ்யூ இல்லை. ஆனாலும் தமிழ்லையும் படித்தாலும் குரானில் என்ன சொல்லி ஓதுறாங்களோ அது பரிசுத்தமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணி எழுதினவங்க அந்த முல்லாஸ், பெரிய பெரிய கிளரிக்ஸ், அவங்களாம் ரொம்ப உலகமே பிரசித்தி பெற்றவர்களாக கருதுகிற அந்த மோஸ்ட் லீடிங் கிளரிக்ஸ்லாம் கடவுளை தொடுதலாக ரட்சிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் சாத்தானுடைய ரைட்டிங் அப்படின்னே சொல்கிறாங்க. அவங்க தலையெல்லாம் சீவப்படுறதுக்கு அவங்க எப்பயுமே எந்த நேரத்துலையும் அவங்க உயிருக்கு ஆபத்து தான். சிலர் சர்வை ஆகிறாங்க, சிலர் மறிக்கிறாங்க ஆஃப்டர் சம் டைம். அதில் இந்த 786 எழுதுவாங்க பார்த்திங்களா, பிஸ்மில்லா, அது ஒன்று. அப்புறம் அல்லாஹு அக்பர். ஓகே, அது வந்து அந்த அரபிக் லெட்டர்ஸில் அந்த டோம் ஆஃப் த ராக்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்க் மேலே எழுதியிருக்கு. அது கம்ப்ளீட்டாக சேட்டனிக் இன்ஸ்கிரிப்ஷன்னு ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்க. அது ஒரு ஹீப்ரூ மொழியை போல் ஒரு பிக்டோரியல் லாங்குவேஜ். சைனீஸ் லாங்குவேஜ், ஜாப்பனீஸ், மங்கோலியன் லாங்குவேஜஸ், இதில் செமிட்டிக் லாங்குவேஜஸ், மொத்தத்துக்கும் செமிட்டிக் லாங்குவேஜஸ் எல்லாமே பிக்டோரியல் லாங்குவேஜஸ். அந்த எழுத்துக்கள்லாம் வந்து அந்த இஜிப்சியன் லாங்குவேஜ் கூட ஹீரோக்ளிஃபிக்ஸ், அதெல்லாம் சின்ன சின்ன வடிவத்தில் தான் அந்த மொழியை எழுதுவாங்க. அதுக்குள்ளேயே அர்த்தம் இருக்கும். 4-5 எழுத்து தான் எழுதியிருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு 4-5 வாக்கியமே இருக்கும். நமக்கு 4-5 வாக்கியமாக எழுதினா தான் ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு 4 எழுத்து எழுதினாலே அதுக்குள்ளே அத்தனை விஷயத்தை சொல்லலாம். அப்போ அந்த ஈவில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதில் அசுத்தாவினாலே சாத்தானுடைய எழுத்துக்கள், சாத்தானுடைய
சாத்தான் வேதம் ஓதுதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது மாதிரி அது ப்ரொனவுன்ஸ் பண்ணி உச்சரித்து எழுதுது. இட்ஸ் ஸோ ஸ்கேரி, இட்ஸ் ஸோ அபாமினபிள், ஸோ அது ரொம்ப அருவருப்பானது, ரொம்ப அச்சுறுத்தலானது, ரொம்ப நரகலானது அப்படின்னு சொல்கிற இஸ்லாமியர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்கிறதில்ல. காரணம், அந்த வயசுலேருந்தே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த வெறுப்பை வளர்க்குறாங்க, அந்த வெறியை வளர்க்குறாங்க. அந்த அது மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க, மற்றதெல்லாம் அபத்தங்கிறாங்க, மற்றவங்கள்லாம் பொல்லாதவங்கிறாங்க, மற்றவங்கள்லாம் சைத்தானுடைய பிள்ளைங்கண்ணா. நமக்கு அவங்க சாத்தானுடைய பிள்ளைகள், அவிசுவாசிகள், புறஜாதிகள். அவங்களுக்கு நாம் புறஜாதிகள். உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ள நாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள். ஓகே, அவைகள் இன்னாரிடத்திலிருந்து கற்றாய். கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை நாம் செய்ய தவறும்போது சபையை மதிக்க மாட்டோம். கட்டடம், இந்த ஸ்தாபனம், அதிலெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு வீணாக போயிடாதீங்க. கடவுளை வேதத்தை மதிச்சிங்கன்னா உங்களை வச்ச இடத்துல அது கூரையோ கொட்டாயோ, அது ஒரு என்ன போர்டு இல்லையோ, உன்னை ஆண்டவர் சேர்த்து பொருத்தின அந்த குழுவிலே, அந்த சரீரத்திலே நீ அங்கமாக இருப்பாய். நாமே தனித்தனியாக கிறிஸ்தன் சரீரமாக இருக்கிறோம், நாம் ஒரு பெரிய சரீரத்தில் அங்கமாக இருக்கிறோம். அதுதான் சபை. அதனால் தேவனுடைய ஸ்தாபனம், தேவன் ஸ்தாபித்த ஒரு ஸ்தாபகம், இட்ஸ் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அது ஒரு அஸ்திபாரமிட்டு நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கர்த்தருடைய வீடு, தேவனுடைய மக்கள் கூடி வருகிற இடம், தேவனுடைய மக்கள் இயங்குகிற ஒரு சரீரம். சின்ன சின்ன ஒப்புமையெல்லாம் தேவன் சொல்லியிருந்தாலும் ஃபைனல் ரெவலேஷன் ஆஃப் காட் அபவுட் ஹிஸ் சர்ச் இஸ் ஹிஸ் பாடி, அவருடைய சரீரம்தான். அதனால தான் பவுல் சொல்லும்போது, தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. சபைக்குள்ளே போது நம்ம கூடி வரவங்க தான் எக்லீசியா, கூடி வருகிற கூட்டம். இந்த கூடி வருகிற கூட்டத்தில் உங்களுக்கு புழுக்கமாக இருக்கா? மனசில், சரீரத்தில் உஷ்ணனா இருக்க தான் செய்யும். வெயில் காலத்தில் அசபுசன் தான் இருக்கும், குளிர் காலத்தில் கொஞ்சம் குளிரும். அதை சொல்லலை. கூடி வருகிற கூட்டத்துக்குள்ளே உங்களால் சௌரியமாக இருக்க முடியலையா? எப்படா பிச்சுக்கலாம், எப்படா போயிடலாம், அப்படியே மன இறுக்கத்தோடு உட்காரிங்களா? என்னத்த சொல்கிறது? நீ செத்த பணமா, இல்லை செத்த சரீரமா, நீ என்னது பக்கவாதம் பிடித்த ஒரு அவயவமா, ஸ்ட்ரோக்ட் பர்சனா, நீ உனக்கு திமிர்வாதம் இருக்கா, உனக்கு பக்கவாதம் இருக்கா, நீ செவிடனா, குருடனா, ஊனனா, குஷ்டரோகியா? இதெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் விவரிச்சிருக்கிறாரு. ஸோ நமக்கு பிடிச்சி இருந்தால், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நமக்கு ஒரு ஏதாவது ஒரு லாபம் இருந்தால் நாம் கூடி வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம சரீரம் இருக்குது. டெய்லி வலது கைக்கும் இடது கைக்கும் வேலை இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், வலது கைக்கு, அதான் வலது கை வாகு உள்ளவங்க வலது கைக்கு கண்டிப்பாக வேலை இருந்துகிட்டே இருக்கும். இடது கை வாகு உள்ளவங்களுக்கு வலது கை செய்கிறத இடது கையிலேயே செய்து பழகுவாங்க. இப்போ வலது கை வாகு உள்ள நாமோ இடது கை எல்லாத்துக்கும் உபயோகம் பண்ணுறதில்ல. இடது கைக்கு அது எப்போ உதவியாக இருக்கணுமோ அப்போ தான் இடது கை முன்னாடி வருது. இல்லைன்னா வலது கையிலேயே எல்லாத்தையும் செய்து முடிக்க யோசிக்கிறோம், அப்படின்னு பழகிடுறோம். ஆனால் எனக்கு வேலை கம்மி, இன் a given day என்னுடைய இடது கைக்கு வேலை கம்மி, அதனால் ஐ டோன்ட் லைக் டு பி ஹியர் அப்படின்னு வெட்டிடலாமா? இது வெட்டிக்குமா? அதை இல்லை, அது உயிர் இழந்து போயிருமா, செயல் இழந்து போயிருமா? will it be stroked, will it be paralyzed?
அதனால தான் வேதத்தை ஆண்டவர் வந்து எபிரேயத்தில் எழுதியிருக்காரு. அந்த படம் பிடித்து எழுதியிருக்கிறார். படம் பார்த்து கதை சொல்லுங்கிறது போல் நமக்கு தமிழில் எல்லாமே நமக்கு புரிகிற மாதிரி கருத்துக்கள் நிறைந்த எழுத்துக்களோடு நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு இதில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இல்லை. பழைய வார்த்தைகள்னால் அது தெரியாதனால அர்த்தம் வேணால் பார்க்குறோமே வெளியே, மற்றபடி இந்த வேதத்தை வாசித்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போது எபிரேயத்தில் இந்த வாசிங்கன்னா somebody has to explain unless it's a mother tongue ஆனாலும் அங்கே அதான் சொல்கிறேன்னா அந்த பள்ளிகளுக்கு போய் அவங்க சொல்லித்தராங்க. they teach them the letters, they teach the grammar. அதனால தான் கர்த்தரே சொல்லியிருக்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு வார்த்தையில் உறுப்பாகி ஒரு எழுத்தாகில் எழுத்தின் உறுப்பாகில் ஒளிந்து போவதில்லை, நிறைவேறுதலை காணும் மட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மாம்சமாகி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நம்மத்திலே வாசம் பண்ணினார். அவருக்குள்ளே மகிமை இருந்தது, அது பிதாவுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு சபை கூடி வருதலை தேவனுடைய சரீரத்தில் அங்கமாக இயங்க வேண்டிய நிர்பந்தத்தை நாம் வந்து இஷ்டம் போல் ட்ரீட் பண்ணுறதுனால வேதத்துக்கு நட்டமே கிடையாது, கர்த்தருக்கு நட்டமே கிடையாது, அந்த குறிப்பிட்ட நபனுக்கு தான் நட்டம். நம்ம வந்து ஒரு விலாசத்துக்கு கீழே கூடி வந்தால் தான் அப்படிங்கிற நிர்பந்தம் மாத்திரம் நமக்கு இல்லை. நாம் வீட்டில் இருக்கும்போதும் நம்ம சபை தான், நாம் ஒரு அங்கம்தான், தனித்தனியே சரீரமாக இருக்கிறோம், தனித்தனியே அங்கங்களாக இருக்கிறோம். ஒரு குடும்பம் ஒரு சபை தான். தேவன் இயங்கும் இடம், தேவன் வாழும் இடம், தேவன் லயித்து இருக்கும் இடம், தேவன் போக்கும் வரவுமாக இருக்கிற இடம், தேவன் ஓய்வு எடுப்பதில்லை. ஏன்னா அவர் தன்னை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்க, இஸ்ரவேலை காக்குகிறது உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை வேண்டாம். ஐயோ அவருக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் போயிருமா, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு தேவையில்லாத கவலையெல்லாம் கடவுளை பற்றி இருக்க வேண்டாம். தேவையில்லாத ஒப்பாரி, தேவையில்லாத அப்படியே வழியிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா வேஸ்ட் அது. ஏன்னா அதை தாண்டியவர், அதை மிஞ்சியவர், அதை வென்றவர், அதை அப்படிப்பட்ட ஒரு அவசியமும் தேவையுமே அற்றவர். ஓகே, வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்பிக்கிறார், கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் இருதயத்திலே சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகம் எளிதாய் என் சுமை லகுவாயும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. He has taken every bit of initiative to make us understand the preciousness of His word. இந்த ரிஃபார்ம் சர்ச்சஸுடைய ஒரு பயனியர் தான் இந்த ஆர்சி ஸ்ப்ரவுல். அதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். அதில் சரியான உண்மை தான், அதில் சரியான ஒரு முழுமையான உண்மை தான். ஆனால் அதுவே மாற்றம்தான் அவங்க ரொம்ப இந்த பரிசுத்தாவினால் நடக்கும் கிரியைகளை முக்கியப்படுத்துவதில்லை, அவமதிப்பதில்லை, அதை வலுக்கட்டாயமாக தேடி அது இல்லைன்னா அப்படின்னு அலையிறதில்லை. ஆனால் வாசிப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். சபையை பற்றி தான் தியானித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் நிறைய முறை வாசித்திருக்கிறோம். அதை என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். வசனத்தை உறுதிப்படுத்தினார். அற்புத அடையாளங்கள், கிரியைகள்
கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காக. கர்த்தருடைய வார்த்தை தான், அதுதான் வாழ்வாதாரம், அதுதான் அஸ்திபாரம், அதுதான் அறை, அதுதான் உள்ளறை, புற அறை, அதுதான் வரவேற்பறை, அதுதான் ஓய்வறை, ஒப்பனை அறை அப்படிங்கிற மாதிரி every miracle, every wonder and a sign are given to prove that God's word is true. வார்த்தையால் தான் சபை தாங்கப்படுகிறது, வார்த்தையால் தான் கட்டப்படுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு தாமே மூலை கல்லாய் இருக்கிறார். அவர் மேல், இயேசுவின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங், இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் பிளான். இதுக்கு இத்தனை 12 தூண் இருக்கணும், இதுக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரம் இருக்கணும் அப்படிலாம் ஒவ்வொரு பில்டிங் பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இண்டோர்னு ஒரு ஊர் இருக்குது. அதை விடலாம் அது நான் சொல்கிறது 80s நான் போபாலில் இருந்தபோது. இப்போலாம் எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம். அப்போயே அந்த ஊர் ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில், அங்கெல்லாம் போய் பார்த்தோன்னா பட்டிக்காட்டான் யானையை பார்த்த மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு காரியங்களும் டிசைனாக கட்டியிருப்பாங்க. கேரளாவில் ஏதோ ஒரு பட்டணம் சொல்லுவாங்க, அங்கே மோஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜிக்கல் பூமோட கட்டப்பட்ட காங்க்ரீட் ஜங்கிள்ஸ் அங்கே இருக்குது. ஆமாம், அதிசயமாக இருக்கும். இப்போ துபாயிலலாம் அப்படிலாம் கட்டியிருக்கிறாங்க, சவுதி அரேபியாவில் கட்டியிருக்கிறாங்க, கத்தாரில் கட்டியிருக்கிறாங்க, சைனாவில் தலையே சுற்றுது. என்ன டெக்னாலஜி, என்ன டிசைன்! அதெல்லாம் ஒரு இடி தாங்கினா, ஒரு மின்னல் தாக்கினா போச்சு மங்களம். சபையை அழிக்கவே முடியாது. அல்லேலூயா, அழிக்கவே முடியாது. கூரை கொட்டாயானாலும் சபை பற்றி எரியவே எரியாது. ஐயோ பற்றி எரியுதே உள்ளே வந்தோன்னா பாவம் உணர அடைவான், மனம் திரும்ப ரட்சிக்கப்படும். அப்படி தானே சரித்திரம் நமக்கு சொல்லுது, சபை சரித்திரம். ஐயோ அந்த இது எரிஞ்சிக்கிட்டு இருக்கே, யாராவது தனியாக வருவாங்க. கிட்டக்க வந்தவனே ஐயோ நம்ம பாவி ஆண்டவரே நம்ம பாவினே அழுது, அவன் செக்யூரிட்டியாக, அவன் பெரிய இராணுவமாக உள்ள லபோதிபான் கத்தி உருண்டு பிறண்டு உணரடைந்து ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்! ஆஃப்ரிக்கன் ரிவைவலில், ஏஷியன் ரிவைவலில், சவுத் அமெரிக்கன் ரிவைவலில், ஸ்காட்டிஷ் ரிவைவலில் கேள்விப்படுறோம். புறம்பாக தேவன் அடையாளங்களை காண்பிக்கிறார், ஆனால் உள்ளே கொண்டு வரும்போது தன்னுடைய வார்த்தையை தான் தேவன் அங்கே மகிமைப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிதறப்பட்டு போனவர்கள் எங்கும் சுற்றி தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஸோ சபை என்பது இட்ஸ் அ லிவிங் ஆர்கனிசம். அது உயிருள்ள ஒரு உறுப்பு. குளத்தோடு கோச்சிக்கிட்டு அப்படின்னு ஒரு மட்டமாக ஒரு காரியம் சொல்லுவாங்க. அதுபோல் இன்றைக்கெலாம் ஊழியர்களானாலும் சில பேர் அப்படி இருக்கிறாங்க, விசுவாசிகளானாலும் சொல்லவே வேண்டாம். எண்ணத்து மேலே, யார் மேலே, எது மேலே கோபம் இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் உடனே கூடி வர்றதை விட்டுடுறோம், சேர்ந்து வாழ்கிறத விட்டுடுறோம், குடும்பத்துக்குள்ளேயே ஏட்டி போட்டியாக இருக்கிறோம். we are not together. என்ன வெளிப்பாடு கிடைச்சாலும், என்ன ஒரு பெரிய ஒரு அனல் பறக்கும் ஒரு அதிசய ஃபார்முலா மாதிரி சூத்திரங்கள் சொல்கிறோமே, அது மாதிரி ஒரு விஷயத்தை பரத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்தாலும் நாம் கூடி வாழ தெரியல, சரீரத்தில் ஒரு அங்கமாகவும் நாமே ஒரு சரீரமாகவும் இருக்க தெரியல, ஃபங்க்ஷனலாக இருக்க முடியலன்னா we have lost the purpose of life.
அதை பற்றி நான் யோசிக்காமல் இல்லை. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட திட்டத்தை அழிக்கலாம் முடியாது, ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாது, உடைக்க முடியாது, எரிக்கலாம் முடியாது. விட்டு கொடுத்துடலாம், மறுதளிச்சு வேணால் போகலாம். மனம் திரும்பி வந்தால் தேவன் ஒருவேளை, அந்த வார்த்தை தேவன் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார்ல, அந்த பாசிபிலிட்டி, ஒருவேளை. எஸ், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். சம்டைம்ஸ் இட் மே நாட் பி பாசிபிள். ஏசா மனம் திரும்புதலை தேடியும் காணாமற் போனான். ஒன் ரேர் இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் அது அவசியமாக தேவன் எழுதியிருக்காரு. அப்போது சபையை பற்றி நம்ம யோசிக்கும்போது நிர்வாக நிர்மலம் நிறைந்த ஒரு, எப்படி வேணால் சொல்லிக்கலாம், ஒரு ஸ்தாபனம் சொல்லிக்கலாம், ஒரு பெட்டகம்னு சொல்லிக்கலாம், ஒரு வீடுன்னு சொல்லிக்கலாம், அது ஒரு சோலைன்னு சொல்லிக்கலாம், தோட்டம் சொல்லிக்கலாம். யூ கால் இட் எனி திங். இட் இஸ் ஃபுல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீட்ஸ். FEATS. ஃபீட்ஸ்னால் பெரிய சாதனை, சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான சாதனை, படைப்பு. ஃபீச்சர்ஸ், ஃபீட்ஸுங்கிறது ஃபீச்சருங்கிறதுடைய சுருக்கம்தான். சமீபத்தில் ப்ரௌஸ் பண்ணும்போது வாட்சை பற்றி ஒரு காரியம் வந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்த்தேன். அதுக்கப்புறம் அது நம்ம கிடைச்சாலும் எனக்கு அதெல்லாம் உபயோகிக்கிறது புத்தி கிடையாது. அது இருந்தே நான் என்னத்தை செய்ய போகிறேன். ஆனால் அதுக்குள்ளே சின்ன ஒரு உலகத்தையே வச்சுருக்கான். ஒரு வாட்ச் இப்போ கண்டுபிடிச்சிருக்கானுங்க. வாட்சுக்குள்ளே அவ்வளோ விஷயத்தை பேக் பண்ணி வச்சுருக்கான். மண்டை காயுது. அது யாருக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும், அதுக்குன்னே ஒரு கூட்டம் வேணும். அதை பற்றி எனக்கு புரிஞ்சது என்னன்னா, வேதத்துக்குள்ளே இருக்கிற இந்த அதிசயங்கள் அவ்வளோதான் தமிழில் இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு தெரியல வார்த்தை. கர்த்தருடைய மகிமையை அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்த அந்த ஸ்தானத்தில் வந்தால் தான் அந்த, நான் சொன்னேன்ல, அந்த நிர்வாக அறிவு, நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு, நிர்வாக அறிவு அவசியம், தலைப்புற விஷயந்தான். ஆனால் நிர்வாக உத்தரவாதம், நிர்வாகம் பண்ணத்துக்கு ஈடுபாடு வேணும், நிர்வாகம் பண்ணணும். பொம்மை மாதிரி ஷோக்கு அந்த வாட்சை கட்டிக்கலாம். என்னங்கண்ணே வாட்சு, ஐயோ அது அந்த வேலை. ஸ்டேட்டஸ் கோக்காக நம்ம சபையில் இல்லை. தூங்காமல் கேளுங்க, நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். நானே இது முதல் தடவை நானே கேட்குறேன். ஸோ உங்கள் அந்தஸ்து பீத்தலுக்காக நீங்கள் சபையில் இல்லை. நான் சபையில் ஆதியிலிருந்து இருக்கேன். ஐ எம் அ பயோனியர். நான் ஆரம்பத்தில் விசுவாசியாக இருக்கேன். அதெல்லாம் விஷயமே இல்லை. நீ உயிர் பிரியும் வரைக்கும் உன்னுடைய பணி ஓய்ந்து அந்த இடத்துல இன்னொரு தேவன் வைப்பார். அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் அந்த சபையில் அவருடைய சரீரத்தில் இருக்குது. அதனால தான் சரீரத்திற்குள்ளாக தேவனுடைய வல்லமை பாயுது, அபிஷேகம் பாயுது, நதியை போல பாயுது. அது நதிக்கு நதி, ஆறுக்கு ஆறு, ஊற்றுக்கு ஊற்று, சமுத்திரத்துக்கு சமுத்திரம், கடலுக்கு கடல். அது வனாந்திரத்துக்கு வனாந்திரம், சோலைக்கு சோலை, தோட்டத்துக்கு தோட்டம், கிணறுக்கு கிணறு, வீட்டுக்கு வீடு, பல்கலைக்கழகத்துக்கு பல்கலைக்கழகம், ஆராதனை கூடம், ஜப வீடு. அது ஒரு நடமாடும் மருத்துவ மனை. அது ஒரு ராஜாங்கம் நிறைந்த தேவனுடைய சாம்ராஜ்யம். இட்ஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஆர்ம், நீட்டப்பட்ட கிறிஸ்துவனுடைய கரம், வலது கரம். சபைனா நமக்கு பெரிய நொல்லாப்பா இருக்கு. போனோமா, வாரத்துக்கு ஒரு தடவை தலையை காமிச்சோமா. அதனால சபை மகிமை இழந்து கிடக்குது வேர்ல்டு வைடா.
உலகம் முழுவதும் ஏற்கனவே மாத்திரமே எழுப்பப்பட்ட சபைகள் இருந்து அதுவே உலகத்தை இது மாதிரி 10,000 உலகத்தை அப்படி பளிச்சுன்னு ரட்சிப்புகளை நடத்திடலாம், சொந்தமாக்கிக்கலாம். ஆனால் எல்லாம் கையாளாத கூட்டமாக இருக்குது, செத்துப்போன கூட்டமாக இருக்குது, செத்தம் வாயில் வக்கையில் வச்சது போல் இருக்குது. பில்டிங்லாம் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. There is no presence of God. There is no life in it. எனக்கு இந்த முறை அந்த கிடியன்ஸ் ஸ்டேட் கான்ஃபரன்ஸில் நாங்கள் போய் பங்கு பெற்று வந்தோம். இங்கேயுமே அங்கே வந்தாங்க. அதெல்லாம் ஓடிட்டே இருக்குது. அதில் ஒருத்தர் சொன்னார், சுந்தர்னு ஒருத்தர் சாட்சி சொன்னார். குப்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவர், அந்த மீனவ குப்பத்திலேருந்து. சிம்பிளாக தான் ஆரம்பித்தார். அப்படியே அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த லெவல்னு சொல்லி நெருக்கங்களும் சவால்களும் வர வர எதிர்ப்புகள் வர எப்படி அவர் என்ன பெரிய அபிஷேகம், அப்போல்லாம் அபிஷேகம் பெற்றாரா என்னன்னு தெரியாது. வசனத்தை சொல்லி சொல்லி இந்த வார்த்தையை நம்புப்பா, படிப்பா. அவங்க அப்பா பயங்கர நாத்திகர், அவங்க அம்மா ஒரே கடவுள் பித்து, எல்லா சாமியும் கும்பிடும், எல்லா விதமான நோய், இரத்த போக்கு, இரத்த வாந்தி, கிரிட்டிக்கல் டைம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஐசியூலேருந்து எழுச்சி வராங்க. எப்படி நம்ம இங்கே தெய்வீக சுகத்தை பற்றி சொல்கிறோம், தெய்வீக ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறோம், தெய்வீக வாழ்வை பற்றி சொல்கிறோம், பரிசுத்தான் வரத்தை பற்றி சொல்கிறோம், அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷையெல்லாம் பேசி பரத்தோடு கனெக்ஷனை வச்சுக்கணும்னு எல்லாம் சொல்கிறோம், ட்ரெயின் பண்ணுறோம். இங்கே உறிஞ்சிப்பட்ட உலர்ந்த எலும்புகளாக தான் சபைக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். அவன் இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கிறான். அவன் ஒண்டியாக அவ்வளோ சாதனை நின்று அவங்க குப்பத்தையே கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்கான். அல்லேலூயா. பட் இட் ஹஸ் டேக்கன் சம் இயர்ஸ். சில காலங்கள் ஆனாலும் குப்பத்தையே கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்கான். ஒருத்தன் அப்படி சொட்ட கொலை பண்ணி ஒரு ஜெயிலில் இருக்கான், கேரளாக்காரன். அவன் ஜெயிலில் அவன் தம்பிகள் எங்கேயோ கேள்விப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை கேள்விப்பட்டு எனக்கு ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கொடுன்னு, நியூ டெஸ்ட்மெண்ட் அங்கே படித்து அவங்க குடும்பம் முழுசும் ரட்சிக்கப்பட்டு அவனே ஊழியக்காரனாக இருக்கான். இல்லையா? என்ன நம்ம இங்கே உட்காந்து என்ன பெஞ்சஸ் விட ஏற்றிட்டு இருக்கோம்? இங்கே குஷன் போட்ட சேர் கொடுத்தா தான் என்ன, இல்லை இங்கே என்ன தான் பண்ணா என்ன? How you let the word of God act in you. வசனத்தை ருசிக்க தெரியாமல் பெரியவங்களே அந்த காலத்தில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அவங்களுக்கு இந்த வெளிச்சம் இல்லாதனால, நான் சொன்னேன் இப்போ தான் ஆர்சி ஸ்ப்ரவுல் சொன்ன மாதிரி, இங்கே போனால் நல்லா நடக்கும், அங்கே போனால் நல்லா நடக்கும், கடல் கடந்து போகிறோம், வடக்கில் இருக்க தெற்குக்கு வரான், தெற்கில் இருக்க வடக்கு போகிறான், ஒருத்தன் மலைக்கு போகிறான், ஒருத்தன் மடுவுக்கு போகிறான், ஒருத்தன் நதிக்கு போகிறான், ஒருத்தன் சமுத்திரத்துக்கு போகிறான், ஒருத்தன் காட்டுக்கு போகிறான், ஒருத்தன் இப்படி நாடோடியாக அலைகிறான், ஒருத்தன் முடியை வளர்த்துக்கிறான், ஒருத்தன் முடியை வெட்டுறான், மொட்டை அடிச்சுக்கிறான், ஒருத்தன் உருள்றான், பிறல்றான், ஒருத்தன் குத்திக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான். He is seeking deliverance, he is seeking some answers. ஆனால் ஒரு சரீரத்தில் அங்கமாக இருக்க வேண்டியவன் என்கிற வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கல. அவனே ஒரு சரீரமாக, கிறிஸ்துவின் சரீரமாக தனியாக இயங்க வேண்டும் என்கிற வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கல. அவன் படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், நாடோடியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம். நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரோம், ஞானஸ்நான கிளாஸில் அவ்வளோ சொல்லித்தரோம். why it is so important. ஆனால் we want to be out of the body. நான் இந்த ஜன்னலெல்லாம் இருக்க முடியாது, ஐ கேர் அ ஃபுட் அப்படின்னா இது பொந்து தான், இதை எடுத்துகிட்டு அது பொந்து தான், இதுக்குள்ளே எதுவுமே நுழையலாம், அந்த சைஸுக்குள்ளே எதுவுமே நுழையலாம். we are inviting dangers. ஆனால் உட்காந்துருக்கோம், கண்ணு முழிக்க முடியாமல், நினைக்க முடியாமல், நம்மளை பற்றி ஐயோ எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி உட்காந்துருக்கோம். இங்கே ஓட்ட, அங்கே பொந்து, இங்கே பிளவு, இங்கே கிராக்கு, இங்கே எல்லாம் இப்படி தான் இருக்குது. பில்டிங் இஸ் டேமேஜ்ட். சரீரமாகிய சபை பாதிப்பை சந்தித்திருக்கிறது, இழப்பை சந்தித்திருக்கிறது.
எப்படி இதில் சேஃப்டி இருக்கும்? சரீரப்பிரகாரமான கட்டடத்தில் இவ்வளோ பாதிப்பு இருந்தால் அது எப்படி அடுத்த கட்டமான ஒரு அதிகபட்சமான ஒரு பேரிடர் வந்தால், இயற்கை பேரிடர் வந்தால், இட் கேன் ஃபால் டவுன், இட் கேன் க்ரம்பிள். அதுபோல் தான் ஆவிக்குரிய சரீரம். தனித்தனியே சரீரமாக இருக்கிறோம், சரீரத்தில் அங்கமாக இருக்கிறோம். ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன மினியேச்சர் சர்ச். அப்பா சரியில்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அம்மா சரியில்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? பிள்ளைங்க சரியில்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நாமே சரியில்லைன்னா நம்ம அங்கே எங்கே எப்படி ஃபிட்டிங்காக இருப்போம்? டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ்லேருந்து எத்தனை பிள்ளைங்க எழும்புறாங்க. கடவுளை அறியாதவங்க என்னத்தையோ ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை உயிரை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கை கொண்டு எல்லா நிந்தை அவமான சிறுமை வேதனை காயம் உள் புற காயம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பசங்களும் புருஷனை இழந்தவங்களும் புருஷனால் விரட்டப்பட்டவங்களும் சாதனையின் மேலே சாதனை படைக்கிறாங்க. கர்த்தரே நமக்கு துணையால் துருகம் கேடன்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி ஒரு ஒழுச ஜனங்களை உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை வெறுத்து விடவில்லை. அவர் வெறுத்து விடவில்லை. நமக்காக நீடிய பொறுமை சாந்தமாக இருக்கிறாருங்கிறதுனால நம்ம ஏமாற்றிக்க முடியாது. இவ்வளோ சலுகை கொடுத்து நம்ம கனி கொடுக்கலன்னா நேரம் வரும்போது ஸ்லைஸ் பண்ணிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. வெட்டி அக்கினியிலே போட்டுருவார். ஏத்தமாக பேசினா நீ தெளிக்காரத்தில் சேர்க்கிற விதைக்காரத்தில் அறுக்கிற. ஓஹோ, அப்படின்னா நீ புத்தியாக என்னுடைய நான் கொடுத்த முதலீடை வட்டிக்காரத்தில் கொடுத்து எனக்கு நான் வரும்போது வட்டி முதல்மா வாங்கியிருப்பேனே, பொல்லாத ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிடுவார். நான் இப்படி நினைக்கிறேன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நான் இது கர்த்தருடைய சரீரம் ஒரு மாளிகைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான் எபேசியர் வாசித்தோம். இந்த செவுத்தை தான் நான் பளிங்கிலே கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அதை விட இன்னுமே ஏதாவது காஸ்ட்லி ஸ்டோன் டைமண்ட் ஸ்டோன்ஸில் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அது போய் நக்கிட்டு இருக்க முடியுமா? அது வெறும் நக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு பசி தீருமா, தாகம் தீருமா? புரியுதா உங்களுக்கு? இல்லை அது தடவி கொடுத்துட்டே இருக்கேன். ஐயோ என் பளிங்க, ஐயோ கோமேதகமே, மரகதமே, இந்திர நீலமே, சுனீரமே அப்படிலாம் ஏதாவது சொல்லி என்ன டசன்ட் take us anyway. It doesn't serve the purpose. நாம கல் இல்லை, நாம ஜீவனுடைய கல். ஜீவனுடைய கற்களாக கிறிஸ்துனுடைய சரீரத்தில் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்பப்படுகிறோம். மனுஷனுடைய கைவேலை இல்லாத நித்திய வீட ஆண்டவர் இப்படிப்பட்ட டொபாஸ் எல்லா விதமான 12 விதமான கற்களால் கட்டுறாரு. அது அவருடைய விருப்பம், அவர் செய்கிறாரு. ஆனால் அதில் அவர் அதை ஒன்றும் அவர் பெரிதாக்கி காமிக்கலை. சூரியனே தேவையில்லைங்கிறார், சந்திரனே தேவையில்லைங்கிறார், அவர் தான் வெளிச்சங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாருல்ல, ஆர்சி ஸ்ப்ரவுல், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கர்த்தர் தன்னுடைய வல்லமையை பொதிச்சு வச்சுரு, அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்கிறார். இறுக்கி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தான் அவரே இருக்கிறார். இயேசுவே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரனை இழந்திருக்க மாட்டான். அந்த 2 பிள்ளைகளும் சொல்கிறாளுங்க. இப்பயும் அவன் தம்பி மறிக்கவில்லை, அவன் உயிரோடுமா? ஆமாம்மா, அவங்க வேறு ரேஞ்சில் யோசிச்சுட்டு இருக்காங்க. நாம் இதெல்லாம் அனுபவிக்காததுனால இதெல்லாம் நமக்கு வெறும் தத்துவமாகவே இருக்குது, காணல் நீராகவே இருக்குது. பொழுதை ஓட்டிகிட்டு இருக்கோம். எங்கே நிம்மதின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் போயிட்டுருக்குறாங்க. இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையிலே அது கிரியை செய்கிற வரைக்கும் உட்காந்துருந்தால் கண்டிப்பாகவே நமக்கு விடிவு வரும். அல்லேலூயா. அது நம்ம செய்கிறதில்ல. அல்லேலூயா சொல்லி நமக்கு ஒரு திருப்தி. நான் சொல்கிறது பொய் இல்லை. புத்திஸ்ட் அதை செய்கிறாங்க. மெடிடேஷனல் எக்ஸசைசஸில் இருக்கிறவங்க ஒரு ரேஞ்ச் வரைக்கும் சேஃபாகவே
இந்த ஹீலிங் சுகத்தை பெறுறாங்க. ஃபிசிக்கல் ஹீலிங் பெறுறாங்க, கொஞ்சம் மென்டல் ஹீலிங்கை பெறுறாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு போன பிற்பாடு தான் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இருளின் அதிகாரத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பளிச்சுன்னு ஏமாற்றப்படுறாங்க. ஒரு மூர்க்கம் வெறிக்குள்ளே போயிடுறாங்க, அறியாமைக்குள்ளே போயிடுறாங்க, கண் சொறிப்பன குருடலாக இருக்கிறாங்க. they become mystics. அப்படிலாம் நமக்கு ஒரு டேஞ்சரை கடவுள் நமக்கு சொல்லவே இல்லையே. கிறிஸ்துவின் வசனத்தில் நின்று வாழ்கிறதுக்கு கடவுள் இங்கே திரும்பினா ஆபத்துப்பா, அங்கே திரும்பினா ஆபத்தம், உக்காந்தா குத்தம், நின்னா குத்தம், போனா குத்தம், சொன்னா குத்தம் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஏன் வசனத்தில் நமக்கு அந்த தேர்ச்சி ஈடுபாடு இல்லை? ஊன்ற கட்டப்படும் காரியம் இல்லை. பரிகாரிகளையே தான் நம்ம தேடுறோம், மருந்துகளையே தேடுறோம், மனுஷாலையே தேடுறோம், அதிகாரங்களை தேடுறோம், சலுகை உள்ளவர்களை தேடுறோம், செல்வாக்குள்ளவர்களை தேடுறோம். Shame on us. We want to befriend any Tom, Dick and Harry to get the job done instead of befriending the Holy Spirit. பரிசுத்தாவினோடு நாம் தோழமை கொள்ளாமல் எல்லாரோடையும் இவங்களோட பழகினா இந்த காரியத்துக்கு இவங்க உதவாங்க, அந்த காரியத்துக்கு அவங்க எல்லாரையும் பாதிச்சிக்காமல் இருப்போம். ரொம்ப பெரிய ஸ்மார்ட் திங்கிங், பட் we get beaten up. We don't rise up. We don't. ஒரு காரியத்தை உங்களுக்கு வாசி காமிக்கணும், சபையை பற்றி தான். சங்கீதம் 82:1 வாசிங்க ஒருத்தர். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவன் நடுவிலே நியாயம் செய்கிறார். ஓகே, அது ஆம்ப்ளிஃபைடில் எப்படி இருக்குன்னா, காட் ஸ்டாண்ட்ஸ், எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறது. காட் ஸ்டாண்ட்ஸ் இன் த அசம்பிளி ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட். இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் ஜட்ஜஸ் he gives judgment according as among the gods. கர்த்தர் தேவ சபையிலே தேவ மக்கள் கூடிய ஒரு சரீரத்தில் அவர் எழுந்தருளி இருக்கிறார், எழுந்து நிற்கிறார். he stands among the assembly of the representatives. நம்மலாம் பிரதிநிதிகள், தேவ பிரதிநிதிகள் மத்தியிலே தேவன் வருகிறார். இப்போ அமைச்சரை கூடனோன்னு மோதி வராரா? எப்படி வரார் பாருங்க. அவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? தான் காரியத்தில் செவிடங்கால சங்கு ஊதுன மாதிரி அதெல்லாம் கேட்காம தான் எதை சாதிக்கணுமோ எதை செய்யணுமோ அது மாத்திரம் வராரு. அவர் பின்னாடி தான் எல்லாம் வராங்க. எல்லாம் தப்பு பண்ணிட்டு 32 லட்சம் கோடி வரத்துக்கு பதவி பிரமாணம் ஆறதுக்கு முன்னாடியே கொள்ளை அடிச்சிட்டு சூப்பர் கொள்ளைக்காரன் அருமையாக வராரு. அதுக்கு பின்னாடி ஒரு 72 பேர் அடிக்கப்படுற ஆடுமை. இதுக்கெல்லாம் நம்மளை மேய்க்க போகுது. கர்த்தர் இருக்கிறார், அல்லேலூயா இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது? அப்படி இருந்து கூட நம்ம தான் தேவர்கள், நம்ம தான் தேவனுடைய பிரதிநிதிகள். உங்களை பார்த்தா எப்படி இருக்குது? உங்களை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பெருமை, என்ன பெருமை இருக்குது? உங்கள் பெருமையை பந்தாடுற மாதிரி தான் வச்சுருக்கான் பிசாசு. நான் தேவனுடைய பிரதிநிதி நீங்கள் வாழும்போது நீங்கள் எதுக்காக பஞ்சப்பாட்டு மாதிரி பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி அலையணும்? எதுக்கு நீங்கள் கூனி குறுகி நடக்கணும்? ஏன் நோஞ்சா மாதிரி இருக்கணும்? ஏன் அது முடியாது இது முடியாது நடக்கணும்? ஏன் தூரம் பண்ணணும்? ஒரு 144 கோடி மக்களுடைய ஆளுவதற்கு அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அசுத்தாவின் வல்லமை அது நிற்கிறாங்க. நம்ம இங்கேருந்து அசுத்தாவின் வல்லமைங்கிறோம், அது ஏதோ வல்லமை இருக்கட்டும், நமக்கு அதை விட பெரிய வல்லமையை கொண்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறோம்? அவனை போய் நம்ம திருத்தணும்னு அலைய வேண்டாம். நம்ம திருந்தி வாழ்ந்தாலே 4 பேர் நம்மளை பார்த்து வருவாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். யாரையும் கொள்ளையடிக்காமல், யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் துரோகம் பண்ணாமல், யாரையும் முதுகில் குத்தாமல் நாம் பிரதிநிதிகளாக நின்னால் அநியாயங்களை நாம் தட்டி கேட்கலாம். நாம் நியாயம் செய்ய முடியும், நியாயத்தை வழங்க முடியும். நம்முடைய ஜபத்தால் நீதிமானுடைய ஊக்கமுள்ள ஜபம் மிகவும்
பலன் உள்ளதாக இருக்கிறது, பலனும் உள்ளதாக இருக்கிறது. நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் அல்ல தட்டுவதில்லை. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை. Think you are a representative of God. God stands in the assembly of you. You are a magistrate. That means you are full of law. உங்களுக்கு சட்டம் தெரியும், சட்ட ஷரத்துக்கள் தெரியும். எந்த காரியத்தை தேவனத்தில் எப்படி கொண்டு போனால், ஒரு விண்ணப்பத்தை எப்படி கொண்டு போகணும், விண்ணப்பத்தை எப்படி தொடுக்கணும், எந்த நேரத்தில் தொடுக்கணும், எந்த விண்ணப்பத்தை மீறிட்டதாக எந்த சூழலிலே மீறுதல் உண்டாகி அது ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு அழிவு, ஒரு சிறைச்சாலையில் சிறையிருப்பிலே போக வேண்டிய நிலையை விடுவிப்பதற்கு நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே அதிகாரி, நியாயாதிபதி. ஒரு பெரிய மாவட்டத்துக்கே, நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு 11 தாலுக்கா இருக்குது. 30 லட்சம் ஜனங்களுக்கு நியாயம் விசாரணை செய்கிறது தான் ஒரு மேஜிஸ்ட்ரேட். சின்ன பெஞ்ச் கோர்ட்டுக்கு தான் ஜட்ஜு. எப்படி நம்முடைய ரேஞ்ச் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. He gives judgment as among the gods. சின்ன ஜி எவன்லாம் பெரிய அவன், நானே தெய்வ பிறவினா, அவனுக்கெல்லாம் இவன் நியாயம் சொல்கிறதுக்கு தான் நம்ம இங்கே இருக்கோம். சொல்ல முடியுதா? நமக்கே நமக்கு என்ன நியாயம் தெரியல. ஏன்னா நம்ம நியாய புஸ்தகத்தையே வாசிக்கிறதில்ல. நியாய பிரமாணம்னு ஒதுக்கிறோம். ஐயோ அதெல்லாம் நியாய பிரமாணம், நாங்களாம் கிருபையில் இருக்கோம். எண்ணத்துலேயே இருக்கிறீங்க, செய்யுங்களேன், செய்யுங்க. புதிய ஏற்பாட்டு பிரமாணங்கள் படிங்க, படிச்சுட்டே இருங்க. சொல்கிறவங்க செய்ய வேண்டியதானே. இது வேற ரொம்ப காலமாக ஓடிட்டுருக்கு பேரலாக. ரொம்ப துக்கமாக இருக்குது நம்மளை பற்றி நினைக்கும்போது. யாராவது பூனைக்கு மணி கட்டட்டும், எலி செத்து போகட்டும், சந்தோஷம் அப்படியே உட்காந்துருக்கோம். நான்லாம் தலை கொடுக்குற மாதிரி இல்லை, நான்லாம் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை. அதுக்கெலாம் எனக்கு பதில் சொல்லவே தெரியல. அதெல்லாம் பதில் இருக்கானுமே எனக்கு தெரியல. சபையை பற்றி தான் யோசிக்கிறோம். We are a living organism in the living body of Christ. எல்லாமே அந்த சபையினுடைய நிர்வாகத்துக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறாரு. இந்த ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே நாம் திருப்தியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சம்பூர்ணம் நம்ம நினைக்கும்போது எப்பயுமே இந்த மெட்டீரியலிஸ்டிக்காக தான் யோசிக்கிறோம். பொருள், பொன், உடைமை, உடை, நகை நட்டு, வசதி மிக்க கேஜெட்ஸ் இப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. சம்பூர்ணம் அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. சம்பூர்ணம்னா வந்து அவனுக்கு குறையே தெரியாது. முதல்ல அவனுக்கு குறையாவே அது இருக்காது அவனுக்கு. அதான் விஷயம். குறைன்னு தெரிஞ்சால் தானே அதை குறைன்னு சொல்ல போவான். அவனே நிறைஞ்சிருக்கான். நிறைகுடம் ததும்பாது, நிறைகுடம் ததும்பாது. நம்ம எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இருக்காரா இல்லையா? அதை நம்புறீங்களா? சொல்லி கொடுத்த போதகமாக இருக்கா? இப்போ நான் திடீர்னு ரொம்பவே ஏட்டிக்கு போட்டி அப்படியே வெளிப்படையாக பார்க்கும்போது இன்னும் சம்திங் வெரி ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது சீனை விட்டுட்டு ஆவியானவன நமக்குள்ளே இருக்கிறதில்ல அப்படின்னு சொன்னால் உடனே உங்கள் நம்பிக்கையை மாற்றிக்குவீங்களா? மாற்றிக்க மாட்டிங்களா? மாற்றிக்க மாட்டீங்க. அடே அப்பா, எங்கேயோ போயிட்டீங்க. இப்போ ஸோ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, அப்படி தானா? ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அவர் நிறைவானவரா குறைவானவரா? சொல்லுங்க. நிறைவானவர். யார் நிறைவானவர்? பரிசுத்த ஆவியானவர். யாருக்குள்ளே இருக்கிறாரு?
உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே ஒருத்தர் நிறைவான இருக்கும்போது நீங்கள் குறைவானவர்களா? ஆனால் நம்ம பாட்டு எப்படி பாடுறோம்? நிறைவான. அவர் எங்கேயோ போயிட்டார், அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டு போயிடுவார். இங்கேருந்து காஷ்மீர் போயிடுவார், கன்னியாகுமரி போயிடுவார், இங்கேருந்து இஸ்ரேல் போயிடுவார், அங்கே எங்கேயோ போயிடுவார், ஆப்பிரிக்காவுக்கு போயிடுவார்னு. வாங்க ஆண்டவரே நீங்கள் வந்தால். உங்களை விட்டு போயிட்டாரா? இப்போ கேள்வி, உங்களை விட்டு போயிட்டாரா? இல்லை விரட்டி விட்டுட்டிங்களா? அந்த உண்மையாக ஒத்துக்கோங்க. அடிக்கடி இங்கே விரட்டிடுவோம். ரொம்ப இடைஞ்சலாக இருக்கார், கூட இருந்தே கழுத்த இருக்கிறார். ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றுமே பேச முடியல, விரும்பினதை சாப்பிட முடியல, போக முடியல, வர முடியல, அடிக்கடி விரட்டி விட்டுறீங்க. அப்புறம் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. இப்போ நம்மலாம் இத்தனை பேர் இருக்கோம், தேச சூழ்நிலை மாறுதா? தேசத்தை விடுங்க, நம்ம திருச்சி உங்கள் அண்ணா நகர் சூழ்நிலை உங்கள் வீட்டு சூழ்நிலை மாறுதா? என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டோம். ஆவியான ஊமக்கூட்டம் ஆவியா? என்ன பதில் இல்லை. அப்போ எவ்வளோ அவமதிப்பாக வாழ்கிறோம், எவ்வளோ அவமதிச்சுக்கிட்டே வாழ்கிறோம். சரி, அது வாழ்வாது, அது ஒரு நொடிக்கு நொடி அது ஒரு சாவு. we are inviting death. அதான் அந்த சங்கீதத்தில் வாசிக்குமே, இன்னும் லோக பிரபுக்களிலே செத்து மடிவது போல் நீங்கள் மடிகிறீங்க. கரெக்டாக அந்த 82ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர்கள் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். We smell and we carry, not just smell, we carry death, unwarranted death. நமக்குன்னு ஒரு சாவு நியமிக்கப்பட்டிருக்கு, அது சுயத்திற்கு. இல்லை கர்த்தருடைய சித்தம் இருந்து கர்த்தருடைய வரைக்கும் மறிக்கணும்னா அந்த சரீர மரணம். நமக்கு ஆவிக்குரிய மரணமே இல்லை. நமக்குள்ளே ஆவியான வாழ்கிற, நாமே நடமாடும் தேவனுடைய ஆலயம். இதெல்லாம் பிரசங்க வாக்கியமாக தான் நமக்குள்ளே நின்றுருது. we don't want to press on to the next level. எவ்வளோ ஆக்க பறக்க வேலை இருக்கும்போது நம்ம கவனம் எவ்வளோ சிதறுது. நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய, நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய, புரிஞ்சு அனுபவிக்க வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய இத்தனை பொறுப்புகள், இத்தனை உன்னத அனுபவங்கள், இத்தனை உன்னத நிலைகள், நிர்வாக இரக்கங்கள், நிர்வாக திறமைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்ம எப்படி ஆசீர்வாதம் இல்லாமல் மாறுவோம்? இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். அதை விட்டுட்டு நம்முடைய சுகம், நேரம், பலன், அறிவு எல்லாத்தையும் விரயம் பண்ணிகிட்டே இருக்கோம். தேவையில்லாத மேலே கவனம் செலுத்துகிறோம். இத்தனை லட்சம் கோடிகள் ஏற்கனவே 10 இயர்ஸாக சுருட்டின காரியம் பத்தாதுன்னு லட்சம் கோடிகள் தான், இல்லை, நாட் 1 or 2 crores போயிட்டே இருக்குது. அவங்களால இந்த தேசத்துக்கு தான் நன்மை இருக்கா? யாராவது ஒரு பிரஜைக்கு நன்மை இருக்கா? இல்லை. அந்த காசு எங்கே போகுது யாருக்கு தெரியுது? அக்கினி விழுங்கின மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க 5 அப்பம் 2 மீனை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்கிறேங்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் 5 லட்சம் போடுறேன்னு நானே, அவன் போடலை, அவன் திருட்டு பய, அவன் அதே யோசிச்சுருக்கோம். அவன் 5 லட்சம் போட்டால் அதுதான் வாழ்வா? அது வாழ்வு முழுசும் பத்துமா? முடிஞ்சிருமா? நம்ம 5 அப்பம் 2 மீனை கொண்டு மறுபடியும் 5000 பேருக்கு மேலாக நம்ம போஷித்து மீதி 12 கூடை நேரம் எடுக்கக்கூடிய அற்புதர் நமக்குள்ளே இருக்கும்போது, அற்புதர் 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 யாருக்கு பாடுறோம்? என்ன விரைக்க பார்க்குறீங்க? சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே வசனம் இருக்கா? வசனத்தை பாருங்கள். வார்த்தையானவர் இருக்காரா? எவ்வளோ நம்ம தரம் குறைந்தவர்களாக வாழ்கிறோம், தரமே இல்லாதவர்களாக வாழ்கிறோம். நான் இன்னும் நோட்ஸ்குள்ளேயே போகல. இயேசுவே ஸ்தோத்திரம். ஸோ கர்த்தருடைய சரீரம், அவருடைய சபை, அவர் தான் அதுக்கு தலை. கர்த்தருடைய சரீரமான சபையை பற்றிய விவரம், விவேகம், ஞானம், வெளிச்சம், ஆனந்தம், ஆவல், ஆற்றல்
ஒத்துழைக்கும் நிலையான இருதயம், இதெல்லாம் நம்ம கேட்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நாம தான் நியாயாதிபதிகள், நீதிபதிகள். நீதிபதிகள் மத்தியிலே நியாயம் விசாரிக்கிற என்ன கேட்பாங்க? இப்போ கேட்குறாங்களே சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபார் த பாஸ்ட் 10 years, அது இப்போது கரண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே கேஸு போயிட்டே இருக்குது. அவன் இஷ்டத்துக்கு கேஸ் தொடுத்துக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி. இப்போ 139 கான்ஸ்டிடியூவன்சிஸில் தேர்தல் நடந்த தொகுதிகளில் அவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறான். எண்ணிக்கையில் அவ்வளோ தப்புங்கிறான். திரும்பி மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தினா பிஜேபிக்கு இருக்கிற 243 சீட்டுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு வரவே வராது. 130 குறைச்சா என்ன ஆச்சு அவங்களுக்கு? 30 குறைச்சாலே 213. அதில் இன்னும் 100 குறைச்சா 113 தான். 113னா என்ன ஆச்சு? அவங்க கண்டிப்பாக அவங்க ஆட்சி அமைக்கவே முடியாது. அவங்க பெரும்பான்மையான கட்சியாக இருக்க முடியாது. இந்த 32 லட்சம் கோடிக்கு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இன்னுமே கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகலை, இன்னுமே மந்திரி சபை உண்டாகலை, அதுக்குள்ளே எப்படி 32 லட்சம் கோடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இழக்க முடியும்? உலகமே யோசிக்குது. உலக பொருளாதார சங்கங்களே யோசிக்கிறாங்க, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. அதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையாக சாமி கொண்டு வரவே இல்லை. அதெல்லாம் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். மோசே, நீ உன் கையில் இருக்க கோலை நீட்டு, போதும், நிறுத்தும் ஒப்பாரிய. உன் கையில் என்ன இருக்குது? உன் கோலை நீட்டு, கடலை 2ஆக பிளந்து விடு. நம்ம சொல்கிறோம் ஆதங்கம் இருக்குது, நட்டம்தான், பெரிய நட்டம்தான், இவ்வளோ நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த காசை நம்ம கையில் கொடுத்தா நம்ம பட்டுவாடை பண்ணுவோமா? கொஞ்சம் ஒரு கணம் தெளிந்த புத்தியோடு யோசிக்கணும். நமக்குள்ளேயே இவனுக்கெலாம் அது தேவையில்லை, அவனுக்கெலாம் அது தேவையில்லை, இவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ, அவங்களுக்கு எதுக்கு, இதெல்லாம் கொடுத்தா வீணாக போயிடுவோம். இப்படிலாம் நிறைய கருத்து இருக்கும். நண்டு கொளுத்தா வலையில் இருக்காது ஏதாவது ஒரு மொக்கையான ஒரு பழமொழியை பேசிட்டு டாக் இந்த மேஞ்சர் மாதிரி வைக்க போகிற நாயை போல் நாமளும் அதை அனுபவிக்க மாட்டோம், மற்றவங்களும் அனுபவிக்க விட மாட்டோம். அதை தான் அவன் செய்கிறான். நம்ம கையில் கொடுக்கப்பட்ட நன்மைகளை, நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, நம்ம கையில் கொடுக்கப்பட்ட அந்த 5 அப்பம் 2 மீனை தான் அவர் பார்க்குறாரு. 5000 மீன் 5000 அப்பத்தை அவர் பார்க்கல. அவர் தான் அதை பலிக்கு பிறகு செய்வார். ஸோ லேடிஸ் மீட்டிங்கில் கேட்டோம், நாம் நமக்கே பிரியமாய் நடக்கிறோம். ஆனால் we want to offer என்ன சொல்லுது, உப்பு சப்பில்லாத ஜபங்களை, வெத்து வேட்டான ஜபங்களை வைராக்கியமாக எடுத்து கொண்டிருக்கிறோம். சபை பற்றிய அறிவை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உணர்வோம், புரிந்து கொள்வோம். ஆம்பளை எழும்பலைன்னா தேவன் பெண்களை உபயோகிப்பார். ஆனால் நீங்கள் இந்த ரேஞ்சில் உள்ளே வரணும். உங்களுக்குள்ளே இருக்கிற தீமை வெளியே போய் அந்த உள்ளே இருக்கிற உண்மையான தேவனுடைய தராதரம் எழுப்பினா, ஏன் நீங்கள் தெபரால இருக்க முடியாது? ஏன் அபிகாயில இருக்க முடியாது? ஏன் புதிய ஏற்பாட்டு பெண்களாக இருக்க முடியாது? ஏன் உச்சகட்டமான இயேசுக்கே ஆயத்தமாகி கொண்டிருக்கிற, மெருகேற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மணவாட்டியை இருக்க முடியாது? திங்க் ஆஃப் சச் திங்ஸ். தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட்.